எப்பாடி எப்படிதான் குறை சொல்றதுக்குன்னே இருப்பீங்களோ? குறை மட்டும்தான் கண்டுபிடிப்பீங்களா எல்லாத்துலயும்? எதுல குறை கண்டுபிடிக்கலாம், எதுல குற்றம் சாட்டலாம், எதுல தப்பு கண்டுபிடிக்கலாம்னு மட்டும்தான் இருக்கிறீங்க தவிர ஒரு நிறைவு வாழ்த்தலாம், அவரை இப்பதான் வந்திருக்கிறாரு அவரை வாழ்த்தி பேசலாம் அப்படிங்கிறவங்க, அவர் கட்சியில உள்ளவங்க, அவங்க தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போடணும், அவங்க சீவமாகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. இந்த அவர் சிஎம்ஏ வரக்கூடாது, விஜய் என்ன சிஎம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஓட்டு போடாதவங்க தான் இது மாதிரி குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னென்ன மாதிரி குறை தெரியுமா சொல்றாங்க? பெண்களுக்கு மட்டும் இத்தனை சலுகைகள்னு அறிவிக்கிறீங்களே, ஆண்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஆண்கள் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெண்கள் தரப்புல என்னன்னா, குடும்ப தலைவிகள்லாம் 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் குடும்ப தலைவிகளா? 60 வயசுக்கு மேல உள்ளவங்கலாம் குடும்ப தலைவிகளா? அப்ப எங்களுக்கெல்லாம் பணம் இல்லையா? 2500 ரூபா அவங்களுக்கு மட்டும்தானான்னு பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 60 வயசுக்கு மேலையும் பணம் உண்டு, 3000 ரூபாய் அவங்க வாய் மூலமா அறிவிக்கல, ஏதோ அவங்க கொடுத்த பிரிண்ட்ல இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல தகவல் வந்திருக்கு, நாங்களும் பார்த்துருக்குறோம். 3000 உதவித்தொகை தர மாதிரி, ஓய்வூதியம் தர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னும் வாய் மூலியமா அறிவிக்காதனால நிறைய பேர் அதை தப்பா எடுத்துக்கிட்டு 60 வயசுக்கு மேல எங்களை கைவிட்டுட்டாரு, 60 வயசுக்கு மேலதான் நாங்க ரெஸ்ட் எடுப்போம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவா? விஜய் அண்ணா சிஎம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க யாருமே பேசல. அவர் சிஎம் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பல கோடி மக்கள் பேர் இருக்காங்க. சிஎம்ஏ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் குறைங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆண்கள் குறைங்க சொல்றது எல்லாமே என்ன தெரியுமா? எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு குடும்ப தலைவிக்கு 2500 ரூபா கொடுக்குறாங்க. அது அந்த குடும்ப தலைவிக்கு கொடுக்கறது அந்த குடும்பத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே குடும்ப தலைவர்களுக்கு அந்த 2500 ரூபா கொடுத்துருந்தா வச்சுங்க, அதுல 2000 ரூபா ஒயின் ஷாப்புக்கு தான் போயிருக்கும். இது 100க்கு 100 உண்மை. ஒயின் ஷாப்புக்கு 2500 ரூபா போயிட்டு பாக்கி 500 ரூபா மிச்சம் மீதி பெட்ரோல் போட்டா அதுன்னு சொல்லி அந்த காசு வரவே வராது. இதுதான் 100% உண்மை. அந்த மாதிரி ஆண்கள் தான், குடிக்கிற ஆண்கள் தான் பெண்களுக்கு ஒன்றும் தரல, ஆண்களுக்கு ஒன்றும் தரல, பெண்களுக்கு மட்டும் தரீங்கன்னு சொல்லி ஆதங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தயவு குற்றச்சாட்டு வைக்காதீங்க. அவர் ரிலாக்ஸ் ஆகி என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்கு, என்னென்ன செய்யணும்னு அவர் செய்யறதுக்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 1 மாசம் டைம் ஆகும். அதுக்குள்ள எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி இலவசம் சும்மா வரும் ஓசியில கிடைக்கணும் இருக்கிறீங்க? உழைக்கணும், நம்ம நல்லா நேர்மையா சம்பாதிக்கணும்னு அந்த மனப்பக்குவமே யாருக்குமே வராதா? எங்களுக்கு நீங்க சிஎம் ஆனது போதுனே, நீங்க எங்களுக்கு இலவசமெல்லாம் எதுவும் தர வேண்டாம், உதவி தர வேண்டாம், கேஸ் தர வேண்டாம், எதுவுமே தர வேண்டாம். விலைவாசிங்களை குறைங்க, நல்லா எல்லாத்துக்கும் நிரந்தரமான வேலை கொடுங்க இப்படின்னு கேட்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இலவசம் வாங்கி பழக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கட்சியில ஆண்டவங்களாம் இலவசத்தை கொடுத்து மக்கள் மனசுல இலவசமா யாராவது வந்தா இலவசம் தருவாங்களா, யாராவது வந்தா அதை தருவாங்களா, இதை தருவாங்கன்னு மைண்டு செட் ஆயிருச்சு. அதனால தான் அந்த மைண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இலவசம்னு சொல்லாம இது மாதிரி உறுப்பினர் தொகை, மகளிர் தொகை, மாமன் சீரு இப்படின்னு சொல்றாரு அண்ணன். அதை கூடயும் புரிஞ்சுக்காம நிறைய பேரு முட்டாள் தற்குறிங்க தான் இப்படி பேசுவாங்க. சரியா? நிறைவே பேசுங்க, குறைய பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்கோ நடக்கலையோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு ஒரு குற்றச்சாட்டை வைங்க. வந்தோன்னா தையக்கான்னு ஆடாதீங்க. இருக்கும் போது ஆடக்கூடாது, இல்லாத போது வாடக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி. ஓகே.